இயேசுவே நீங்க சொல்றீங்க, எங்களுக்கு நடக்கலையே. சீஷர்கள் பிரமித்தார்கள். இயேசு தொட்டால் அற்புதம், நின்றால் அற்புதம், நடந்தால் அற்புதம். வியாதிஸ்தனை பார்த்து, அங்கே வருகிற மனிதனை பார்த்து, 38 வருடம் வியாதி உள்ளவனை பார்த்து கையை தூக்கிவிட்டு எழுந்து நட என்று சொன்னால் அற்புதம். சீஷர்களுக்கு பிரமிப்பு. அப்ப சீஷர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் பாருங்க. வருகிற கூட்டத்தை கட்டுப்படுத்திக் கொண்டாங்க. ஏய் சாமியார் தொந்தரவு பண்ணாத, விடு விடு விடுன்னு சொல்லி. அவருக்கு அது ஒரு சந்தோஷம். நிறைய பேருக்கு பிரசங்கியார் போதகரா இருக்கிறத விட வாலண்டியர்ஸா இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ரொம்ப பேர் அதட்டலாம் பாருங்க, அதெல்லாம் யாரும் பார்க்க முடியாது, போயானா போயா அப்படி. அந்த வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, பார்த்துட்டே இருந்தாங்க. அவர்களுக்கு பிரமிப்பு. இயேசு எப்படி இதெல்லாம் செய்கிறார், இதெல்லாம் செய்கிறார். பார்த்து 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 கற்றுக் கொடுத்து பழகி அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் வரும்பொழுது அங்கே பேதுருவும் யோவானும் தேவாலயத்தில் போய் அங்கே சூமிர உறுப்பை உடையவனாய் அவனை கண்டு அவன் கையை பிடித்து நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று எப்ப கட்டளை கொடுத்தார்களோ உடனே குதித்து நடந்தான் என்று வேதத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. அது நடக்கும் உங்க வாழ்க்கையில, கண்டிப்பா நடக்கும். அவர்கள் என்ன செய்தார்கள்? இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி பிரச்சனையை பார்த்து பேசி கட்டளை கொடுத்து அவனை எழுப்பி நடக்க விட்டார்கள். அவன்